ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தை அமாவாசை பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமாவாசையாக இருக்குது. அதில் நடக்கக்கூடிய பலன்கள் ஏராளமாக இருக்குங்க. தை அமாவாசைக்கு பிறகு கடகராசி நேயர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சியோட பலன்கள் நிறைய இருக்குது. கிரக நிலைகளின் மாற்றங்கள் நிறைய ஏற்பட இருக்கிறனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஆவார். அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, மனதை கட்டுப்படுத்தும் சந்திர பகவானே கடக ராசியின் அதிபதியாகவும் அதிர்ஷ்ட கல்லான முத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படிப்பட்ட குணங்கள் படைத்தவர்களாக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உணர்வுகளை பொறுத்து குணங்கள் மாறுபடும் சந்திரனை போல் செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாந்தமானவர்களாகவும் எடுத்துக்கொண்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதில் கவனம் செலுத்துபவர்களாகவும் மற்றவர்களை அனுசரித்து செல்பவர்களாகவும் மற்றவர்களின் மனம் நோகாத வகையில் நடந்து கொள்ளும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி தைரியமாக பயணிக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்னேற்றம் தரும் நாளாக அமையப்போகுதுங்க. பாக்ய தொழில் லாபஸ்தான அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு பெற்றுள்ளார்கள். அதனால் உபஜெயஸ்தானமான 6ஆம் இடத்தில் பல கிரக சேர்க்கை இருப்பதால் வேலையற்றோருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தனஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு கேது இருந்தாலும் குருவின் பலம் காரணமாக சிக்கல்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக கைகூடி வரக்கூடியதாக இருக்குது. மனதில் புதிய நம்பிக்கை உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கோங்க. அரசியல்வாதிகள் மற்றும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலமாக வரக்கூடிய காலம் இருக்குங்க. உங்களுக்கான அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா மெதுவாகவே வந்து சேரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல நல்ல விஷயங்களை கூட ரகசியமாக செய்து முடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க வரக்கூடிய நாட்கள். உங்களுடைய குடும்பம் மற்றும் நிதி நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சில சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகக்கூடியதாக இருக்குது. எந்த விஷயத்திலும் வெளிப்படையாக உங்களுடைய கருத்தை தெரிவிச்சுக்கோங்க. சுபகாரியங்கள் நடக்க இருப்பதால் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோருடைய உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் வாழ்க்கை துணையின் தாய் தந்தையர் விஷயங்களில் அதிகம் தலையிட வேண்டாங்க. நிதி நிலையை பொறுத்தவரை செலவுகளில் மிகவும் கவனமாக இருந்துக்கோங்க. கைகளில் சிறிது பணம் வந்தாலும் கூட பழைய கடன்களை அடைத்து விடுங்க. வர்த்தக ஊக பேரங்களில் ஈடுபடக்கூடாது. கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்ப்பதே நல்லதாக இருக்குங்க. ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் மிகவும் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் உத்தியோகத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழில் நிலவரத்தை பொறுத்தவரை பலரை வைத்து வேலை வாங்கும் தொழில் மற்றும் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் ஆகியவை விரிவடைய செய்யக்கூடியதாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். அது மட்டும் இல்லாமல் வர்த்தக விரிவாக்கம் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதாகவே இருக்குங்க. கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை ஆண்டின் முற்பகுதியில் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல பணி அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நிறைய கைகூடி வரக்கூடியதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பணியிடத்தில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக முதல்நிலை அலுவலர் ஆலோசனை பெறுவது அவசியமாக இருக்குங்க. நிர்வாகத்தின் முடிவுகள் கசப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது எதிர்கால நலனுக்கு நல்லதாகவே இருக்குங்க. கலை கல்வி அப்படிங்கிறது உங்களுடைய வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சினிமா தொலைக்காட்சி மற்றும் ஊடகத்துறையினருக்கு
படைப்பு திறனை வெளிப்படுத்தும் காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. உங்கள் உள்ளுணர்வுகளுக்கு காட்சிகளாக வடிவமைக்க காலம் புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் பாராட்டுக்கள் வந்து சேருங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடியதாக இருக்குங்க. கல்வியை பொறுத்தவரை அறிவியல், தத்துவம் மற்றும் சட்டம் படிக்கும் மாணவர்கள் இந்த நாட்களில் சாதனை புரிவார்கள். வெளிநாடு செல்ல ஆர்வமாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வீட்டு கதவை வந்து தட்டக்கூடியதாக இருக்குங்க. ஏற்கனவே விண்ணப்பம் செய்ய விசா கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடியதாக இருக்குது. என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் உடல் நல பாதிப்பு, தூக்கம் இல்லாத நிலைமை ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல ஓய்வு அவசியமாக இருக்கும். செரிமானம் மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு சிகிச்சையால் விலகக்கூடியதாக இருக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகு வண்டி வாகனங்களில் நிதானமாக செல்ல வேண்டும் என்பதை கூறுகிறார். கவனமாக இருந்துக்கோங்க. அன்னை மற்றும் அன்னை வழி உறவினர்களுக்கு ஆடைகள் மற்றும் அழகிய பரிசு பொருட்கள் வழங்குவது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாட்களில் அருகில் உள்ள பெண் தெய்வ கோயில்களில் பசும்பால் அபிஷேகத்திற்கு தருவது நன்மை பலம் தரக்கூடியதாக இருக்குது. அத்துடன் பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்துக்கு வெள்ளை வஸ்திரம் வழங்குவதும், கோவிலில் உள்ள கருப்பு பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை காய்கறிகள் உண்பதற்கு கொடுப்பதும் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் அணியாமல் தவிர்ப்பது நல்லதாக இருக்குங்க. குறிப்பாக கண்டத்துக்கு நிகரான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளதுங்க. வழக்குகளில் சமரசம் வெற்றி வாய்ப்பு ஏற்படவும் உள்ளதால் கவனமாக இருந்துக்கோங்க. வழக்குகள் ஏதேனும் இருப்பின் அவை சரியாகுங்க. தனி குடித்தனம் செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் பாக பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளதுங்க. அதிக பொறுப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. நிறைய வேலை செய்வீர்கள். குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைகள் உங்களுக்கு வெற்றியை அடையக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாக உதவிகள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் இடத்தில் கேது, அஷ்டமத்தில் சனி இருப்பதால் கவனக்குறைவாக நடந்து செல்லும்போது படிக்கட்டுகளில் வாகனங்களில் இருந்து விழும் வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருந்துக்கோங்க. கடுமையான பொருளாதார சிக்கல், பணச்சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அத்தியாவசிய பொருட்களில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. வாகனங்களில் பழுது போன்றவற்றில் பழுது ஏற்படும். வெளியூர் செல்லும்போது உணவு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க உங்களுக்கு. இருதயம், கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளதால் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வேலையை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. பூச்சிக்கடி, விஷப்பூச்சிக்கடி போன்ற தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளதால் வேலையில் அதிக பளு இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. உயரதிகாரிகள் உங்களிடம் அதிக வேலையை வாங்கும் சூழ்நிலை வரும் என்பதால் கவனமாக செயல்பட்டால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. நம்மளுடைய மனதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அது வெளியில் சொல்ல முடியாமல் நம்ம மனதிலே புழுங்கிட்டு இருப்போம். நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம குறைகள்லாம் சொல்லி வேண்டணும்னா நமக்கு அவங்க நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்காங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாருன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை வழிபடுவது நல்லதாக இருக்குங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி. முருகன் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தெய்வமாக இருக்கிறார். உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் உடனே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. வழிபட வேண்டிய இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்கடேஸ்வரர் ஆலயம், திருமுக்காடீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை வழிபடுவது, சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது, ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது, ஆதித்ய ஸ்ரதயம் படித்தல், விநாயகருக்கு அருகு அர்ச்சனை செய்தல், பசுவுக்கு கடலை பருப்பு அளித்தல் மற்றும் ஆதரவற்றோருக்கு உதவுதல் போன்றவை இதில் அடங்கக்கூடியதாக இருக்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மன அமைதி நீங்கும், தடைகள் நீங்குதல் மற்றும் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. மன அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கடக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அளிக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.